பரங்கிக்காய், இதுக்கு பேர் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்மளுடைய கல்லீரல் பலம் பெற தான் முக்கியமான பயன்பாடு இதனுடைய பயன்பாடு. இதில் வந்து நார்ச்சத்து அதிகம், விதையோடவே போடலாம். இரும்பு சத்து அதிகம், மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் ஏ, கே, பி இருக்குது. அதனால் வந்துட்டு இதை வந்து நம்ம வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க, வாய்வு தொல்லை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து இது அரசாணிக்காய், இந்த மஞ்சள் பூசணி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். பாருங்க, ஒரு 50 கிராம் மதிப்புள்ள அரசாணிக்காயை வந்துட்டு தோலோடு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நன்னன் தோசு தோலோடு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி ஒரு 10 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சியில் வந்துட்டு கால்சியம் இருக்குது, அரசாணிக்காயிலையும் கால்சியம் இருக்குது. இஞ்சி ஒரு 10 கிராம் விதமாக எடுத்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் ஒரு 20 கிராம் எடுத்துருக்கிறேன். பூசணிக்காய் வந்து 50 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை மூணையுமே வந்துட்டு நம்ம இப்போ மிக்சியில் போட போகிறோம். நல்லா கிரேவி மாதிரி இருக்கும், அப்படியே நம்ம சாப்பிட்லாம். உப்பு சர்க்கரை எதுவும் சேர்த்தக்கூடாது, ஏன்னா இது மெடிசனாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வயிற்றில் இருக்கிற கேஸ் ரிலீஸ் ஆகும், தொப்பை குறையும். இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பு ஏறாது. ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். அவ்வளோதாங்க ஜூஸ், அரசாணிக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது. தேங்க்யூ. ஒரு வழியாக ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஜூஸ் வந்து இந்த கலரில் இருக்குது. தேங்காய், இஞ்சி, பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், இந்த 3 சேர்த்து அரைச்ச ஜூஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. இது என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக, நீங்கள் இஞ்சி எந்தளவு சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியுன்றதுனால நான் கம்மியாக தான் போட்டேன், 10 கிராம் தான் போட்டேன். ஓகே, காரம் வரல. இதனால் என்னென்னா, இந்த இஞ்சி பூசணிக்காய் சேரும்போது கால்சியம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. ரெண்டாவது, இது எதுக்கு இந்த ஜூஸ் அப்படின்னா, உடம்பு வந்து எப்பயுமே ஒரே மாதிரி வச்சுக்கலாம். வெயிட்டே ஆகாது, உடம்பு ஏறாது, இந்த தொப்பை இருக்காது. இதை ரெகுலராக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா தொப்பை இருக்காது. ரெண்டாவது, இந்த ஜூஸ் நீங்கள் இப்போ குடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் இமீடியட் இப்போ காலையில் குடிச்சிட்டு நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரிலாம் பார்த்துக்காதீங்க. தயவுசெய்து அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இதை குடிச்சிட்டோம்னா ஒரு 1.5 ஹவர்ஸில், 1 மணி நேரத்தில் இந்த ஒரு கப்பை நான் அப்படியே குடிக்கிற பாருங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. நான் சொன்ன அளவில் 50 கிராம் அப்படியே அரைச்சி வச்சுருக்கிறேன். இது என்ன ஆகுன்னா, ஒரு 1 மணி நேரத்தில் டாய்லெட் வந்துடும். நம்ம வயிற்றை டோட்டலாக சுத்தம் பண்ணிடும். ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸில் டாய்லெட் கன்ஃபார்மாக வந்துடும். நம்ம ரெகுலராக இது நான் இதுவரையும் இது மாதிரி பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் மோஷன் வந்துடும். அந்த வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத கசடு, குப்பை எல்லாத்தையும் அடிச்சு நோதிரி வெளியே வந்துடும். வயிறு சுத்தமாயிரும், உடம்பு நீட்டாக இருக்கும். இதில் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிட்டாக இருக்கலாம். அதாவது சில பேர் வந்துட்டு இந்த நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு உடம்பு இழைப்பாங்க. அவங்களாம் பார்த்தோம்னா அவங்க ஃபேஸில் வந்து ஒரு கிளாரிட்டியாக இருக்காது, அப்படியே ரொம்ப ஒடுங்கி ஃபேஸ்லாம் ஒடுங்கி போன மாதிரிலாம் இருக்கும். அந்த பிரச்சனைலாம் இதில் வராது.
உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், கால்சியம் சத்தும் கிடைக்கும், நார்ச்சத்தும் இருக்குது, ஃபைபர் அதான் நார்ச்சத்து. பிரச்சனையே இருக்காது. எப்பயும் போல் இயல்பாக உங்கள் வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணிக்கலாம், உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கலாம். தொப்பை குறைஞ்சிரும், கெட்ட கொழுப்பு எல்லாம் குறைஞ்சிரும், ப்ளட் சர்க்குலேஷனை பர்ஃபெக்டாக வச்சுக்கும். இந்த ப்ளட்டில் இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். நல்லாயிருக்கும். தைரியமாக ட்ரை பண்ணலாம். ஓகே.